ஓம் சாந்தி. 9/8/2025 காலை முரளி. முரளியின் சாரம். பாபா சொல்றார், இனிமையான குழந்தைகளே, இந்த புருஷோத்தம சங்கம யுகம் கல்யாணக்காரி யுகம் ஆகும். இதில்தான் படிப்பின் மூலம் நீங்கள் ஸ்ரீ கிருஷ்ணபுரிக்கு அதிபதியாக வேண்டி உள்ளது. கேள்வி: தந்தை தாய்மார்களின் மீது ஏன் ஞான கலசத்தை வைக்கின்றார்? எந்த ஒரு வழக்கம் பாரதத்தில் மட்டும்தான் நடக்கிறது? பதில்: தூய்மையின் ராக்கியை கட்டி அனைவரையும் தூய்மையற்ற நிலையில் இருந்து தூய்மையாக ஆக்குவதற்காக தந்தை தாய்மார்களின் மீது ஞான கலசத்தை வைக்கின்றார். ரக்ஷா பந்தனத்தின் வழக்கம் கூட பாரதத்தில்தான் உள்ளது. அதில் சகோதரி சகோதரனுக்கு ராக்கி கட்டுகின்றார். இது தூய்மையின் அடையாளம் ஆகும். தந்தை கூறுகின்றார், குழந்தைகளே, நீங்கள் என் ஒருவனை நினைவு செய்தீர்கள் என்றால் பாவனம் ஆகி பாவனமான உலகத்திற்கு எஜமானர் ஆகிவிடுவீர்கள். பாடல்: போலாநாத்தை விட ஒப்பானவர் வேறு யாரும் இல்லை. ஓம் சாந்தி. இது போலாநாத்தின் மகிமை ஆகும். இவருக்கு அளிப்பவர் என்று கூறுகிறார்கள், அதாவது வழங்குபவர் என்று கூறுகிறார்கள். ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணருக்கு இந்த ராஜ்ய பாகியத்தை யார் அளித்தார்கள் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். அவசியம் பகவான் தான் தந்திருக்க வேண்டும். ஏனெனில் ஸ்வர்க்கத்தின் ஸ்தாபனையையோ அவரே செய்கின்றார். ஸ்வர்க்கத்தின் அரசாட்சி எப்படி லக்ஷ்மி நாராயணருக்கு அளித்தாரோ அவ்வாறே தான் கிருஷ்ணருக்கும் அளித்தார். ராதை கிருஷ்ணர் அல்லது லக்ஷ்மி நாராயணர் என்றால் விஷயம் என்னவோ ஒன்றேதான். ஆனால் ராஜதானி இல்லை. அவர்களுக்கு பரமபிதா பரமாத்மாவை தவிர வேறு யாரும் வந்து ராஜ்யத்தை வழங்க முடியாது. அவர்களது ஜென்மம் ஸ்வர்க்கத்தில்தான் என்று கூறுவோம். இதை குழந்தைகளாகிய நீங்கள்தான் அறிந்திருக்கிறீர்கள். குழந்தைகளாகிய நீங்கள்தான் ஜென்மாஷ்டமி பற்றி புரிய வைப்பீர்கள். கிருஷ்ணரின் ஜென்மாஷ்டமி என்றால் ராதைக்கும் ஆக வேண்டும். ஏனெனில் இருவருமே சொர்க்கவாசியாக இருந்தார்கள். ராதை கிருஷ்ணர் தான் சுயம்வரத்திற்கு பிறகு லக்ஷ்மி நாராயணர் ஆகிறார்கள். முக்கியமான விஷயம் அவர்களுக்கு இந்த ராஜ்யத்தை யார் அளித்தார் என்பதே ஆகும். இந்த ராஜயோகம் எப்பொழுது மற்றும் யார் கற்பித்தார்கள்? ஸ்வர்க்கத்திலோ ஒன்றும் கற்பித்திருக்க மாட்டார்கள். சத்யுகத்திலோ அவர்கள் இருப்பதே உத்தம புருஷர்களாக. கலியுகத்திற்கு பின்னால் வருவதுதான் சத்யுகம். எனவே அவசியம் கலியுகத்தின் கடைசி நேரத்தில் ராஜயோகத்தை அவர்கள் கற்றிருக்கக்கூடும். கலியுகத்தில் இருப்பது அநேக தர்மங்கள். சத்யுகத்திலோ ஒரே ஒரு ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் இருந்தது. சங்கம யுகத்தில் இருந்த எந்த ஒரு தர்மத்தின் மூலமாக இவர்கள் இந்த முயற்சி செய்து ராஜயோகத்தை கற்றுக்கொண்டார்கள் மற்றும் சத்யுகத்தில் அதன் பிராப்தியை அனுபவித்தார்கள். சங்கம யுகத்தில் பிரம்மாவின் மூலமாகத்தான் பிராமணர்கள் பிறந்தார்கள் என்று புரிய வைக்கப்படுகிறது. படத்தில் கூட பிரம்மாவின் மூலமாக கிருஷ்ணபுரியின் ஸ்தாபனை என்று எழுதப்பட்டுள்ளது. விஷ்ணு அல்லது நாராயணபுரி என்று கூறினாலும் விஷயமோ ஒன்றே ஒன்றுதான். இந்த படிப்பின் மூலமாக மற்றும் தூய்மையாக ஆவதால் நாம் கிருஷ்ணபுரியின் எஜமானர் ஆகிறோம் என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள். சிவபகவான் கூறுகிறார் அல்லவா, கிருஷ்ணரின் ஆத்மாதான் அநேக பிறவிகளின் கடைசியில் மீண்டும் இவராக ஆகின்றார். 84 பிறவிகளை எடுக்கிறார் அல்லவா. இது 84வது பிறவி. இவருக்குத்தான் பிரம்மா என்று பிறகு பெயர் வைக்கின்றார். இல்லாவிட்டால் பிறகு பிரம்மா எங்கிருந்து வந்தார்? இறைவன் படைப்பை படைத்தார் என்றால் பிரம்மா விஷ்ணு சங்கரர் எங்கிருந்து வந்தார்கள்? அவர்களை எப்படி படைத்தார்? அவர்கள் பிறப்பதற்காக என்ன சூமந்திரம் செய்தாரா என்ன? தந்தைதான் அவர்களுடைய சரித்திரத்தை கூறுகின்றார். தத்தெடுத்தல் என்பது செய்யப்படும் பொழுது பெயர் மாறுகின்றது. முதலில் பிரம்மா என்ற பெயரோ இருக்கவில்லைதானே. அநேக பிறவிகளின் கடைசியில் என்று கூறுகிறார்கள். எனவே அவசியம் பதிதமான மனிதர் ஆனார். பிரம்மா எங்கிருந்து வந்தார் என்று யாருக்குமே தெரியாது. அநேக பிறவிகளின் கடைசி பிறவி யாருடையது?
லக்ஷ்மி நாராயணர் தான் அநேக பிறவிகள் எடுத்து பிறகு பெயர், ரூபம், காலம், தேசம் அவர்களுக்கு மாறிக்கொண்டே செல்கிறது. நல்லது. தாரணைக்கான முக்கியமான சாரம். 1. இந்த பழைய உலகத்தில் இருந்து கொண்டே இரட்டை அஹிம்சாவாதி ஆகி யோக பலத்தினால் தங்களுடைய புதிய உலகத்தை ஸ்தாபனை செய்ய வேண்டும். தங்கள் வாழ்க்கையை வைரம் போல் ஆக்கிக்கொள்ள வேண்டும். 2. பாபா கூறுவதை பற்றி ஞான மனனம் செய்து மற்றவர்களுக்கும் கூற வேண்டும். இந்த கல்வி முடிந்தவுடன் நாங்கள் கிருஷ்ணபுரி செல்வோம் என்ற போதை எப்பொழுதும் இருக்க வேண்டும். வரதானம். அபவித்திர தன்மையின் அசுத்தத்தின் பெயர் அடையாளத்தை கூட முடித்துவிட்டு ஹோலினஸ், ஹிஸ் ஹோலினஸ், புனிதமானவர் என்ற பட்டத்தை பெறக்கூடிய தூய்மையான அன்னப்பறவை ஆகுக. அபவித்திர தன்மை, அதாவது அசுத்தத்தின் பெயர் அடையாளத்தையும் கூட முடித்துவிட்டு ஹிஸ் ஹோலினஸ், புனிதமானவர் என்ற பட்டத்தை பெறக்கூடிய தூய்மையான அன்னப்பறவை ஆகுக. விளக்கம். எவ்வாறு அன்னப்பறவை ஒருபோதும் கற்களை எடுப்பதில்லை, இரத்தினங்களை எடுக்கிறதோ அதே போல தூய்மையான அன்னப்பறவையாக இருப்பவர்கள் ஒருபோதும் அவகுணங்கள் என்ற கற்களை தேர்ந்தெடுக்க மாட்டார்கள். அவர்கள் வீணானவை மற்றும் சக்திசாலியானவற்றை பிரித்து வீணானதை விட்டு விடுகிறார்கள், சக்திசாலியானதை தனதாக்கிக் கொள்கிறார்கள். அப்பேற்பட்ட தூய்மையான அன்னப்பறவைதான் பவித்திரமான சுத்தமான ஆத்மாக்கள் ஆவார்கள். அவர்களுடைய ஆகாரம், நடத்தை போன்ற அனைத்துமே சுத்தமாகிவிடுகிறது. எப்பொழுது அசுத்தம், அதாவது அபவித்திர தன்மையின் பெயர் அடையாளம் கூட முடிந்து விடுமோ அப்பொழுதுதான் எதிர்காலத்தில் புனிதமானவர், ஹிஸ் ஹோலினஸ் அல்லது ஹர் ஹோலினஸ் என்ற பட்டம் கிடைக்கிறது. ஆகையினால் ஒரு பொழுதும் தவறுதலாக கூட யாருடைய அவகுணத்தையும் தாரணை செய்ய வேண்டாம். ஸ்லோகன். யார் பழைய சுபாவ சமஸ்காரத்தின் வம்சத்தையும் கூட தியாகம் செய்கிறார்களோ அவர்களே சர்வம்ச தியாகி ஆகிறார்கள், அனைத்தையும் துறந்த தியாகி ஆவார்கள். நல்லது. இனிமையிலும் இனிமையான, வெகு காலம் கழித்து காணாமல் போய் மீண்டும் தேடி கண்டெடுக்கப்பட்டுள்ள செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பான நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். அவ்யக்த சமிக்கை. சகஜ யோகி ஆக வேண்டுமென்றால் பரமாத்மா அன்பின் அனுபவசாலி ஆகுங்கள். எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் தந்தையின் நினைவில் மூழ்கிவிடுங்கள். எந்த ஒரு விஷயத்தின் விஸ்தாரத்திற்குள்ளும் செல்லாமல் விஸ்தாரத்திற்கு புள்ளி வைத்து புள்ளியிலே கரைத்து விடுங்கள், புள்ளி ஆகிவிடுங்கள், புள்ளி வைத்து விடுங்கள். அப்பொழுது முழு விஸ்தாரமும் முழு வலையும் ஒரு நொடியில் கரைந்துவிடும். நேரமும் மிச்சமாகும். உழைப்பிலிருந்து விடுபட்டு விடுவீர்கள். புள்ளி ஆகி புள்ளிக்குள்ளே லவ்லீன் அன்பில் மூழ்கியவர் ஆகிவிடுவீர்கள். நல்லது. ஓம் சாந்தி.